அமோனியா வாயு கசிவு விபத்து ஏற்பட்ட கன்னிகைப்பேர் தனியார் நிறுவனத்தில் உள்ள அமோனியா வாயு அகற்றும் பணி நடைபெற்றது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாலமன். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இந்த அமோனியா வாயு கசிவினால் அங்கு பணியாற்றி வந்த 70 ஊழியர்கள் இதில் பாதிப்படைந்தனர். இந்த பாதிப்படைந்த அனைவரையும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இதுவரை சிகிச்சை பலனின்றி 18 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அந்த இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையோட உரிமையாளர் உட்பட மேனேஜர் உட்பட அனைவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில தான் அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய 2 டன் அமோனியா வாயு கசிவானது அங்கு தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக தமிழக அரசு ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே கடந்த 2 நாட்களாகவே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டு வந்துருது. குறிப்பாக அதில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போன்று தீயணைப்பு மீட்பு படையினர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என பல்வேறு துறையினர் இதில் இணைந்து அந்த அமோனியா வாயுவை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட திட்டமிட்டிருந்தனர். அதன் ஒரு பகுதியில் தான் 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில் யாருமே இருக்கக்கூடாது எனவும் பொதுமக்கள் இருந்தால் அவர்களை அப்புறப்படுத்தியும் நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் 300 மீட்டரில் இருக்கக்கூடிய தொலைவிலையும் எந்த விதமான கடைகளும் இருக்காதபடி காவல்துறையினர் பார்த்து கொண்டனர். இதற்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கே பாதுகாப்பு பணியில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று காலை முதலே அந்த அமோனியா வாயுவை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதற்காக போக்குவரத்து காவல்துறையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு எந்த வாகனங்களும் அவ்வழியாக செல்லாதபடி அங்கு போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு அதற்கான பேரிகேடும் வைக்கப்பட்டு இது தொடர்பான பலகையும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் பல்வேறு துறையினர் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அந்த அமோனியா வாயுவை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு கசிவும் ஏற்பட்டது. உடனடியாக அதனை சீர் செய்து எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுத்தனர். தற்போது வரை 60% அமோனியா வாயுவை வெளியேற்றியிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணி வரை இந்த வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மணிக்குள்ள ஏதேனும் முடிவடையாத பட்சத்தில் நாளையும் இந்த அமோனியா வாயுவை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் எனவும் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பணியில் பல்வேறு துறையினர் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.